வாய் வலிக்கும் வரை பதில் சொல்லிட்டோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேனே, கட்சி தொடங்க மாட்டாருனாங்க, தொடங்கினார். மாநாடு நடத்த மாட்டாருனாங்க, திருப்புமுனை மாநாடு நடத்தினார். கொள்கையே இல்லைனாங்க, கொள்கை தலைவர்கள்னு எக்ஸிபிட் பண்ணாரு. மக்கள் பிரச்சனையை சந்திக்க மாட்டாருனாரு. பெஞ்சால் புயல நாம நேரில் போனா கூட கொலாட்ரல் டேமேஜ் ஆயிடும், அந்த நேரத்தில் நமக்கு பழி வந்தாலும் பரவாயில்ல, மக்களை இங்கே வர வச்சு சந்திச்சார். இவர் வெளியிலேயே வர மாட்டாருனாங்க. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை பத்தி 10 நாட்கள் தோழர்கள் போய் ஸ்டடி பண்ணி கன்சல்டேட் பண்ணி அவர் நேரில் வெளில வரக்கூடாதுன்னு அவ்வளோ கெடுபிடிகள். இப்படித்தான் பண்ண 1 மணி நேரம் தான். சுதந்திர இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இவ்வளோ கெடுபிடிகள் போட்டதே கிடையாது. அத்தனை கெடுபிடியும் தாண்டி வந்து பார்த்துட்டு போனார். பார்த்தீங்க, ஆனா இறங்கி தொடல, தொட்டு பார்க்கல அப்படிலாம் சொன்னாங்க. அடுத்த பிரச்சனைக்கு வரல. நாங்க வேங்கை வயலுக்கு அவர் வரப்போறதா ஒரு உளவு தகவல் வந்த உடனே குற்றம் சாட்டியவர்கள் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் களத்துக்கு வரணும், அவர் களத்துக்கே வரல. நீங்க எதையெல்லாம் பண்ணலன்னு சொன்னீங்களோ அதையெல்லாம் அப்படி தட்டி தூக்கி மாசா பண்ணி மக்கள் எழுச்சி மத்தியில் தலைவர் நிற்கிறாரு. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் களத்துக்கு வராமல் இருப்பாரா, நீங்கள் சொல்வதை செய்யாமல் இருப்பாரா? அவர் செய்து முடித்த அடுத்த நொடி உங்களுக்கு செய்வதற்கு அரசியல் இருக்காது, அவர் செய்வதற்கு பணி இருக்கு. நீங்கள் சொல்வதற்கு அவதூறு பரப்புவதற்கு களம் இருக்காது. தயவு செஞ்சு பீப்பிள்ஸ் பாலிடிக்ஸ் பேசுங்க. திமுக இருந்திருக்காரு, ஓஹோ சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருந்தார், கட்சிக்காக உழைச்சிருக்காரு, எல்லாமே பண்ணிருக்காரு. அப்புறம் எங்க கட்சி விட்டு நிக்கிறாங்க? இல்ல, அது அந்த கட்சியிலிருந்து முரண் ஏற்பட்டு கட்சி விலகுறாங்க. அந்த முரண் ஏற்பட்ட காலம் அன்று, அந்த முரணுக்கான தீர்வு வரவே இல்லை. இன்று எதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்டார், எதற்காக வைகோ அவர்கள் வெளியேற்றப்பட்டார், எதற்காக முன்னணி மாவட்ட செயலர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அந்த இடத்துல தான் வாரிசு அரசியலுக்கான ஒரு சிக்கல் எழுது. தால் டியூ ரெஸ்பெக்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய உயரம் மாபெரும் உயரம். ஆனால் அவர் எதற்காக அதிமுக என்ற ஒரு தனி இயக்கத்தை கண்டாரோ அந்த பிரச்சனை இன்னும் தெரியல. அப்புறங்க சினிமா என்பது ஒரு மாபெரும் சாதனம். இதன் மூலமாக மக்களை ஈர்க்க முடியும். தமிழ் மண்ணில் நாங்க வந்து காதலை சொன்னதும் சினிமா தான், கடவுளை காட்டியதும் சினிமா தான், கதைகளை சொன்னது சினிமா தான், அறிவியல் பேசியது சினிமா தான். அதிலிருந்து வந்துவிட்ட ஒரு ஈர்ப்பை, அதிலிருந்து வந்துவிட்ட ஒரு செல்வாக்கை தன்னுடைய சுயலாபத்துக்கு மட்டுமே பயன்படுத்தினா கடைசி முச்சு வரைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் கொடுத்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இந்த ரிஸ்க் இருக்குல்ல, இது ஒன்றே எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய முனையாக இருக்கிறது.